எப்ப நம்முடைய கைகள் தளர்ந்து போகும்? நம்ம நினைக்கிறோம் பிரச்சனைகள் வரும்போதும், போராட்டங்கள் வரும்போதும், உபத்திரவங்கள் வரும்போதும், கண்ணீர் வரும்போதும், கவலைகள் வரும்போதும் தான் நம்முடைய கைகள் என்ன செய்து விடுகிறது? தளர்ந்து போய் விடுகிறது என்று நினைக்கிறோம். நான் சொல்றேன், ஒரு சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய கைகள் தளர்ந்து போகலாம். நாம் எதிர்பார்க்காத சில உபத்திரவங்கள் வரும்போது நம்முடைய முழங்கால்கள் தளர்ந்து போகலாம். நாம் எதிர்பார்க்காத சில வியாதிகள் வரும்போது நம்முடைய மனது என்ன செய்யலாம்? தளர்ந்து போகலாம். ஆனால் பல நேரங்களில் பிசாசு நம்மளை தளர்ந்து போக வைப்பதற்கு அவன் எடுக்கிற பெரிய யுக்தி என்ன தெரியுமா? நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், நமக்கு கொடுக்கிற நன்மை, நமக்கு கொடுக்கிற வெற்றி, நமக்கு கொடுக்கிற உயர்வுகள், நமக்கு கொடுக்கிற மேன்மை. தோத்துறோம். ஆமென். மேன்மைகள் வர வர வர, ஆசீர்வாதங்கள் வர வர வர, வெற்றி வர வர வர, தலை உயர்வுகள் வர 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 நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய ஆரம்பிக்குது? தளர ஆரம்பிக்குது. உங்களுக்கு புரியும். தோத்துறோம். ஆமென். ஜெபம் பண்ணி கர்த்தர் வேலையை கொடுத்தார்னா அந்த வேலை இன்னைக்கு நமக்கு பெருசாக ஆக ஜெபம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? தளர ஆரம்பிச்சிடும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? தளர ஆரம்பிச்சிடும். வேத வாசிப்புகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? தளர ஆரம்பிச்சிடும். உபவாசங்கள் தளர ஆரம்பிச்சிடும். தேவனை தேடுகிற அனுபவங்கள் தளர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கு இன்னைக்கு கிடைச்ச வேலை, நமக்கு கிடைச்ச பதவி உயர்வு, நமக்கு கிடைச்ச பணம், நமக்கு கிடைச்ச குடும்பம், நமக்கு கிடைச்ச சொத்து, இதெல்லாம் நம்மளை என்ன செய்ய வச்சிருது? தளர வச்சிருது. பிசாசு இதெல்லாம் தந்திரமாய் நம்ம கையில கொடுத்து, அதனால இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு வேணாமா? இல்ல, எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு தேவை, எல்லா விதமான வெற்றியும் நமக்கு தேவை, எல்லா விதமான சுதந்திரமும் நமக்கு தேவை. ஆனால் நாம் பெற்றிருக்கிற சுதந்திரத்தை விட நம்முடைய கரம் வலிமை உள்ளதாக இருக்க வேண்டும். நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை விட நமக்கு தேவன் தந்திருக்கிற, தேவனோடு நமக்கு இருக்கிற இந்த உறவு பலமுள்ளதாக இருக்க வேண்டும்.